கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 5ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளை இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்தீர், நல்ல மழையை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாட்களிலே நல்ல மழையை தந்து பூமியை நனவித்து இன்னும் புல் பூண்டுகள் செழிக்க, கால்நடைகள் செழிக்க ஆண்டவரை கிருபைத்தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நீர் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த இறை செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில 306வது பாடலாகிய ஒரு மருந்தரும் குரு மருந்தே உம்பரத்தில் கண்டேனே என்ற 306வது பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே, ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து, ஆதியேற்றானாய் முளைத்த மருந்து. அருள் மருந்துடன் ஆனந்த மருந்து, ஆதியேற்றானாய் முளைத்த மருந்து. வரும் வினைகளை மாற்றும் மருந்து, வறுமையுள்ளோர்க்கு வாய்த்த மருந்து. ஒரு மருந்தருங்கொரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து, ஜீவகானி மீதில் படர்ந்த மருந்து. சிங்காரவனத்தில் செழித்த மருந்து, ஜீவகானி மீதில் படர்ந்த மருந்து. மங்கையேவை பாவம் மாற்றும் மருந்து, வல்ல சர்வவேஷம் மாய்த்த மருந்து. ஒரு மருந்தருங்கொரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே. மோசே முதல் முன்னோர் காண மருந்து, மோட்ச மகிமையை காட்டும் மருந்து. மோசே முதல் முன்னோர் காண மருந்து, மோட்ச மகிமையை காட்டும் மருந்து. தேசத்தோர் பிணியை தீர்த்த மருந்து, தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து. ஒரு மருந்தருங் ஒரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, செவிடு குருடுமை தின்ற மருந்து. தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, செவிடு குருடுமை தின்ற மருந்து. மானாதிருத்துவ மான மருந்து, மனுவாய் உலகினில் வந்த மருந்து. ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே.
அருளும் மருந்து, செத்தோர் உயிர்த்தே எழுந்த மருந்து, ஜீவந்தவரா தாருளும் மருந்து, பக்தரை சுத்திகரித்திடும் மருந்து, பரம வாழ்வினில் சேர்க்கும் மருந்து, ஒரு மருந்தரும் ஒரு மருந்தே உம்பரத்தில் நான் கண்டேனே. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒரு புதிய நாளை, புதிய ஆசீர்வாதமான நல்ல மழையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போல இந்த ஜனநாயக திருவிழா என்று அழைக்கப்படுகிற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த 5 வருடம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் என்று நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத பகுதி அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1 வசனம் வரையில நம்ம வாசித்து தியானிப்போம். அன்பானவர்களே, இந்த 2 கொரிந்தியர் குறிப்பாக கொரிந்து திருச்சபையை நாம் பார்க்கிற போது அது ஒரு பெரிய துறைமுக பட்டணம், ஒரு பெரிய வணிக நகரம், காஸ்மோபாலிட்டன் சிட்டி என்று அழைக்கப்படுகிற ஒரு நகரம். பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் அங்கே வருகை தருவார்கள். ஆக பல எத்னிக் குரூப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல ஜாதிகளை, மதங்களை, குழுக்களை சேர்ந்தவர்கள் அங்கே வருவார்கள். ஆகவே பல்வேறு கலாச்சார அங்கே பின்பற்றுதல்கள், மாறுதல்கள் அங்கே நடைபெறும். ஆகவே அங்கே திருச்சபையில் நிறைய பிரச்சனைகளும் பிரிவுகளும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிரேக்க மக்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள், யூத மக்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள், பொது நிலையிலிருந்து வந்தவர்கள், இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை அப்படி இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது, தேவதாசி சிஸ்டம். இதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கும்போது திருச்சபை அங்கே ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் இல்லையா? அது பவுலடிகளார் அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பகுதியை எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த 4ஆவது அதிகாரத்தில் நம்ம முதல்ல கூட பார்த்தோம், துன்பங்களை, துயரங்களை பற்றி பவுல் பகிர்ந்து கொள்கிறார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதமாய் வழிநடத்தி இருக்கிறார் என்பதை பகிர்ந்து கொண்டு கீழே சுவிசேஷத்து நிமித்தமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்றார். இப்போ இந்த 13ஆவது வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன். ரொம்ப அழகா சொல்றார். நான் கடவுள் மீது நம்பிக்கையா இருந்தேன், ஆகவே நான் பேசினேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்பிக்கை என்பது அசைக்க முடியாத ஒரு சத்தியம். நம்பிக்கை இல்லை என்றால் நம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ முடியாது இல்லையா? அப்போ நம்பிக்கை மிக அவசியம். யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம்? கடவுள் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்ன்றான்னா, வரப்போகிற காரியங்களை குறித்த ஒரு நம்பிக்கை. ஏசு ஆண்டவர் வரப்போகிறார், என்னை ரட்சிக்க போகிறார், என்னை மீண்டும் பரலோகத்தில் கொண்டு போக போகிறார் என்ற நம்பிக்கை தான் வரப்போகிற காரியங்களை குறித்த நம்பிக்கை. ஏற்கனவே செய்ததெல்லாம் நமக்கு தெரியும், இனி வரப்போகிற காரியங்களை நம்ம நம்ப வேண்டும் இல்லையா? அதுதான் வருங்காரியங்களை குறித்த நம்பிக்கை. நம்ம பார்க்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த முழுவதும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வல்லவர்கள், வீரர்களை பற்றி ரொம்ப அழகா அந்த பகுதியில் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் அதை தான் நீங்க பவுல் சொல்லுகிறார். மறைநூலில் எழுதியுள்ளது, அதற்கு ஒப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். அப்போ சொல்றாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதே போல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்ன அந்த நம்பிக்கைனா, இயேசு ஆண்டவர் பாடு மரணத்திலிருந்து என்ன பண்ணாரு?
உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இஸ் ரிசன். அல்லேலூயா, இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் போற்றுதலுக்குரியவர். அப்ப நம்மையும் அவர் என்ன பண்ண போறாரு? நம்முடைய மரணத்திலிருந்து நம்மை உயிர்த்தெழ செய்வார். இது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கிறிஸ்தவ திருச்சபையில, கிறிஸ்தவ போதனையில the art of the preaching, the art of the church is very important. That is the resurrection of Jesus. இயேசுவின் உயிர்த்தெழுதலை மிக சிறந்த ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். எல்லா போதனையிலும் முதன்மையான போதனை இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கம் விருதாவாய் இருக்கிறது. ஆகவேதான் இங்க பவுல் கொரிந்து திருச்சபைக்கு அழகாய் சொல்றாரு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். இதை நீங்கள் நம்புங்கள், இதை போய் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்புறம் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழ. அப்ப நீங்க செய்யறதுனால கடவுள் மகிமைப்படுறாரு, நீங்க சொல்றதுனால கடவுள் மகிமைப்படுறாரு. அதனால நீங்க போய் என்ன பண்ணுங்க? இயேசுவை குறித்த நற்செய்தியை சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அப்போ பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? நம்முடைய திருச்சபையில இந்த செய்தி எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது? உண்மையாகவே திருச்சபையில இந்த நற்செய்தி போய் சேர்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் நிறைய பேருக்கு அது போய் சேரவில்லை என்றுதான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில இயேசுவை பற்றி இன்னும் அறியாமலே இருக்கிறார்கள். திருச்சபைக்கு வெளியே நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் சுவிசேஷம் போகாத இடம் எங்கே நிறைய இருக்கிறது இல்லையா? நிறைய இருக்கிறது. அங்கெல்லாம் போய் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை, சுவிசேஷத்தை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதான் நீங்க பார்க்கிறோம். அடுத்து சொல்றாரு, நம்பிக்கையோடு வாழ்தல். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது இல்லையா? ஒருவேளை இதுக்கு முன்னாடி பகுதியில் நம்ம பார்த்தோம், நம்முடைய உடல்கள் எப்படிப்பட்ட உடல்கள்னா மண்பாண்டத்தை போல. மண்பாண்டம் என்பது குயவனால, களிமண்ணால செய்யப்படுவது. அது செய்யப்பட்டு காய வைத்து நெருப்புல சுட்டு வைப்பார்கள். அது கொஞ்ச நாள் இருக்கும். தண்ணியில போட்டாலும் கரைந்து விடும், வெயில்ல வச்சாலும் சூடு ஏறி உடைந்து விடும். நிழல்ல வைக்கணும், அதை உடைக்காம பார்த்துக்கணும். ரொம்ப பலவீனமான ஒரு பாண்டம் தான் அந்த மண்பாண்டம். ஆனால் பவுல் சொல்றாரு, இந்த விலையேற பெற்ற நற்செய்தியை என்ன பண்றாரு? அந்த மண்பாண்டங்களிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி. இந்த மண்பாண்டங்களிலே அவர் விலையேற பெற்றது வைக்கிறப்போ நம்ம பலவீனமா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம மண்பாண்டங்களை போல இருந்தாலும் நமக்குள்ள உள்ளார்ந்த ஒரு இயல்பு இருக்கிறது. அதுதான் இயேசுவின் நற்செய்தி. அது நமக்குள்ளே துளிர் விட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்னல்கள் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் என்று சொல்றார். அது ஒருவேளை துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துனே தான் இருக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நடைபெற்ற தேர்தலில் கூட ஒரு மாற்று அரசாங்கம் வர வேண்டும் என்று தான் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணோம். ஆனால் கடவுளுடைய சித்தம் என்ன? மீண்டும் அதே அரசாங்கம் வந்திருக்கிறது. ஆனால் அது தொங்கு பாராளுமன்றமாய் வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கடவுளுடைய சித்தமாக இருந்தால் அந்த ஆட்சி மாற்றங்கள் நிகழும், இல்லை என்றால் தொடர்ந்து நடைபெறும். ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார். அவருடைய மக்களை கைவிட மாட்டார். அவர் மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் ஒருபோதும் விடமாட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கின்ற காரியங்களை, பழக்கங்களை மட்டும் நம்ம விடவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. அப்போ துன்பங்கள், துயரங்கள் இந்த உலகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் இயேசுவின் பிள்ளைகளை எப்படி பண்ணுது? துன்பங்களை, துயரங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகளை அது சாகடித்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆலயங்களை எரிக்கிறார்கள், சுட்டெரிக்கிறார்கள், மனிதர்களை கொள்ளுகிறார்கள், ஆயர்களை கொள்ளுகிறார்கள். இவை எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இது இப்ப நடக்கல, முதல் நூற்றாண்டிலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. இது நமக்கு புதுசும் அல்ல. ஆகவே அதை கண்டு நம்ம பயந்து நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியத்தோடு எதிர்த்து போராடணும். இந்த துன்பங்கள், துயரங்கள் இருந்து நம்ம வெற்றி பெற வேண்டும். இயேசு வெற்றி பெற்றிருக்கிறாரே, அவர் வெற்றி பெற்றவர். ஜீசஸ் இஸ் த விக்டர். விக்டர் என்ற வார்த்தை வெற்றி பெற்றவர் என்ற அர்த்தம். அதனால 3ஆம் நூற்றாண்டுல ஜீசஸ் இஸ் த விக்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவை சிறிது காலம் தான் நீடிக்கும். ஒருவேளை அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தா நிச்சயமா இரவுன்னு ஒன்று வந்தா என்ன வரும்? கண்டிப்பா காலை சூரியன் உதிக்கும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும்
நமக்கு ஒரு சூரியன் என்கின்ற ஒரு விடுதலை நாள் நமக்கு கிடைக்கும். சூரியன் உதிக்கும். இந்த சூரியன் உதிக்கும் போது வாழ்க்கை விடியலாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன இல்லையா? அப்படி நம்ம புது வாழ்வை பெறுகிற போது அது கடவுளுக்குரிய மகிமையை நமக்கு தருகிறது. அம்மாட்சி என்று நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. அதான் நான் முதல்ல சொன்னேன். நம்பிக்கை விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, காணாதவைகளை பற்றிய நம்பிக்கை நிச்சயம் உறுதி தான் விசுவாசம். ஏற்கனவே நடந்ததை பற்றி விசுவாசத்தை கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அதை விட முக்கியமானது காணாதவைகளை பற்றிய நம்பிக்கை, விசுவாசம். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்பதை பவுல் இங்கே நமக்கு சொல்லுகிறார் இல்லையா? நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காணாதவற்றை என்ன? இயேசு வரப்போறாரு. இரண்டாம் வருகையிலே நம்மளை அவரு சந்திக்க போறாரு, வாழ்வு தர போறாரு, பரலோகத்தில் வாழ்வு உண்டு என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கணும். அப்படி நினைத்து கொண்டு வாழுகிற போது இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் எல்லாம் அது காணல் நீராய் மாறி போகும். அதான் சொல்றார். நாம் இவ்வுலகில் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம், நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று நமக்கு விண்ணுலகத்திலே உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ரொம்ப அழகா சொல்றார். இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை சொற்ப காலம்தான் இல்லையா? சங்கீதம் 90 நம்ம பார்க்கிறோம், மனுஷனுடைய பலத்தினால 80 வயது இல்லையா? 70 வயது தான் ஆயுசு நாட்கள். ஆனால் பலத்தின் மிகுதியால் 80. ஆனாலும் அதன் மேன்மை என்னவா? பிரயாசமும் சஞ்சலமும். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று மோசே ரொம்ப அழகா அந்த பகுதியில சொல்லுகின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலக வாழ்க்கையில எல்லாருக்கும் மரணம் வரும். குழந்தைக்கு வருது, பெரியவங்களுக்கு வருது இல்லையா? வாலிப பிள்ளைகளுக்கு வருகிறது, எல்லாருக்கும் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ மரணம் வந்தாலும் நமக்கு புது வாழ்வு ஒன்று இருக்கிறது, விண்ணுலகத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்பதை பவுல் சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகில் இருக்கின்ற நாம், இந்த உடல் ஒரு கூடாரம், இது அழிந்து போனாலும் விண்ணுலகிலே ஒரு வீடு நமக்கு உண்டு என்று அழகாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேரால வீடு கட்ட முடியல, நிறைய பேரால வீடு வாங்க முடியல. இன்னும் 75% மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வீடு இல்லாமலே தான் வாழ்றாங்க. பிளாட்ஃபார்ம்ல வாழ்றாங்க, குடிசைகளில் வாழ்றாங்க இல்லையா? வாடகை வீட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 25% தான். ஆகவே இந்த உலகத்தில் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு கூட ஆண்டவர் நிலையான ஒரு வீட்டை பரலோகத்தில் தருகிறார். அல்லேலூயா. அதனால சொந்த வீடு இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கிற பிரச்சனை, அதெல்லாம் கவலையே படாதீங்க. நமக்கு பரலோகத்தில் தான் வீடு உண்டுது. தேவை தவிர இங்கே அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை குறித்த பெரிய கவலை ஒன்று நமக்கு தேவையில்லை. பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வீட்டை தரப்போகிறார் என்ற சிந்தனையோடு நீங்க இருங்க. உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் போராடுவோம், போராடி வெற்றி பெறுவோம். இயேசு வெற்றி பெற்றவர் என்ற செய்தியோடு நாம் இந்த நாளில் கடந்து செல்ல தூய ஆவியானவர் நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கடந்து போன இரவுல நல்ல மழையை தந்து பூமியை நினைவித்திருக்கிறேன், நன்றி. இது நடைபெற்று முடிந்த ஆண்டவரே 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்காக நான் ஜபித்தோம். ஆண்டவரை மீண்டும் ஆண்டவரே அதே ஆண்டவரை அரசு அமைய இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி அமைந்தால் அவர்களுடைய ஆண்டவரே ரூலிங் அந்த கெப்பாசிட்டி எல்லாம் ஆண்டவரே மக்களை ஆண்டவரை காக்கின்றபடியாக நீர் மாற்றி தர வேண்டுமா நான் ஜபிக்கின்றோம். தொடர்ந்து எதிர்கட்சியாய் ஜெயிச்சிருக்கிறவர்களும் மற்றவர்களும் எல்லாரும் இணைந்து தேசத்தை நல்ல முறையிலே மறுகட்டமைப்பு செய்து ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை, குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள், முக்கியமாக ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரை நல்ல ஒரு அரசாங்கத்தை அமைக்க அவர்கள் கிருபைத்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் ஆண்டவரை நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எடுக்க போகிற தீர்மானங்கள், எடுக்க போகிற முடிவுகளிலே நம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். பவுலடிகளார் ஆண்டவர் நம்பிக்கை, விசுவாசத்தை பற்றியும் உபத்திரவத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சாட்சியா வாழ கிருபை தாரும்.
காலை வேளையில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அவருடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆண்டவர் ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்த ராஜா. இதனுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இசை வழி பயணத்தில் ஊழியத்தில் இருக்கிறார்கள், அநேக மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் சாரோடும் டீச்சரோடும் பயணங்களோடும் பணிகளோடு இருக்கட்டும். இதை பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, பிள்ளைகளுக்காக, அவர் ஆண்டவரே இதோ ஊழியம் செய்கிற கிறிஸ்துலுத்திரன் திருச்சபைக்காக, ஆண்டவருடைய பணிகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே இப்படி இந்திய தேசத்திற்காக மீண்டுமாக ஜபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மாநிலத்திலும் அமைதி, சமாதானம், ஒரு ஆண்டவர் அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் மாறட்டும். எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவர் வெளிநாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் வெளிநாட்டில் கூட நிறைய பிரச்சனைகள், போர்கள், பதற்றங்கள் இருக்கிறது. எல்லா தேசத்தையும் ஆண்டவரை நீர் காத்தருள வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். குறிப்பாக இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவரை 3 ஆண்டவரை சபை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், ILC பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். அவங்கள் திறம்பட ஆண்டவர் பணியாற்ற ஊழியம் செய்ய கிருபைத்தார். உடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை போட்டுப்பட்டிருக்கிற மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலை உருவாக்கி தாரு ராஜா. தேவையில்லை சொன்ன அதற்காக கண்ணீரோடு நாங்கள் தினந்தோறும் ஜபிக்கிறோம். இந்த நாளிலே கூட பிறந்த நாளை, திரும்ப நாளைக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அன்புக்குரிய ஆண்டவரே பர்கூர் கண்கடியா ஆண்டவர் பள்ளியினுடைய ஆசிரியர் திரு போவாஸ் மனோரஞ்சன் அவர்களுக்காக ஜபிக்கிறது நாளிலே அவர் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறார். அவரையும் அவருடைய அன்பான குடும்பத்தையும் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக அவருடைய அன்பான மனைவி 2 ஆண் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர் பணியாற்றுகிற பள்ளியிலே உண்மையும் உத்தமாய் பணியாற்றவும், ஆண்டவரை அநேக பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கும், ஆண்டவரை அவர்கள் வாழ்க்கையை மாற்றவும் கர்த்தர் கிருபைத்தார். தேவலி சந்தியராஜா. அதே போல அவருடைய அமெரிக்க தேசத்திலே ஆண்டவர் லுத்தரன் திருச்சபையிலே ஒரு ஆண்டவரே பெண்ணாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்ற ஆண்டவரே போதகராக பணியாற்றி கொண்டிருக்கிற அவருடைய ரெவரன் பெரிய ஆண்டவர் ஞானசாகரன் அம்மாவுக்காக ஜபிக்கும். பிறந்த நாளை காணுகின்ற அம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கும் ஆண்டவர் திருச்சபைகளுக்கும் பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னம் அம்மாவோடு தங்கியிருக்கட்டும். ஊழியங்களை ஆசீர்வதியும். அன்பு கணவர் திரு ஞானசாகரன் ஐயாவுக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அவர்களை வாழ்கின்ற வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து உமக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபைத்தார். இன்னும் யாரெல்லாம் இந்த நாளிலே பிறந்த நாள், திரும்ப நாளைக்கு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஜபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்கள், மூத்தவர்கள், பலவீனமானவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். குறிப்பாக அவருடைய BJS ராஜ்குமார் ஐயருக்காக, அவருடைய நிக்சன் ஐயருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவளோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமானால் ஜபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்கள் அனைவரையும் காத்தருளும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக.